வணக்கம் ட்ரேடர் சசி. என்ட்ரி ஏட்டு எக்ஸிட் எப்படி சிறந்த முறையில் பயன்படுத்தி வெற்றி காண்பது? இந்த 1 ஹவர் ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி வந்து வரைஞ்சு இதை 5 மினிட்ஸில் போய் எப்படி ட்ரேடாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. நேற்று ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், 1 ஹவர் ட்ரெண்ட் லைன் பயன்படுத்தி 5 மினிட்ஸில் எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ இருக்குது. ஒரு 20 நிமிஷம் வீடியோ இருக்கும். அதை இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து கேட்டதுனால இந்த பதிவு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நான். ஸோ அதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு கோர் கான்செப்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ட்ரி ஏட்டு எக்ஸிட் தான். இந்த என்ட்ரி ஏட்டு எக்ஸிட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, எல்லாரும் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு ட்ரேட் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டாப் லாஸ் அந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். எக்ஸிட்டுக்கு ரொம்ப அருகாமையிலேயே என்ட்ரி எடுக்கிறதுனால ஒருவேளை நம்மளுக்கு எதிராக ட்ரேடு வந்து போச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வெளியில் வந்துட முடியுது. இவ்வளோதாங்க. ஏன்னா ட்ரேடிங்கில் எப்போவுமே வந்து லாஸை எவ்வளோ தூரம் கட்டுப்படுத்துகிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். அப்போ இது சம்மந்தமாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 450 வீடியோ இருக்குது. நான் இவ்வளோ வீடியோவும் இந்த சேனலில் பார்க்கணுமா, அப்போ தான் ட்ரேடிங் புரியுமானா அப்படிலாம் இல்லைங்க. ஸோ எப்படி இந்த சேனலில் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதே வந்து முதல் வீடியோவாக நீங்கள் இந்த சேனலுக்கு வந்தோடனே தானாக வந்து ப்ளே ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைனா கூட நான் சொல்கிறேன் பாருங்கள், முதல் வீடியோ இதுதான். பாப்புலர் வீடியோஸில் முதல் ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும். இந்த வீடியோ இந்த பேசிக் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பேசிக். இதை வச்சு தான் அந்த 450 வீடியோவும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். இதுக்கப்புறமா ஒரு ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வருது அப்படின்னாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் இது தான். அதனால் முதல்ல இந்த வீடியோ, அப்புறமா என்ட்ரி ஏட்டு எக்ஸிட் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 பார்ட் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு வந்துடும். அதுக்கப்புறம் எப்படி பயிற்சி பண்ணுறது, பயமின்றி ட்ரேடு எப்படி எடுக்கிறது, ட்ரேடிங் ஏமாற்று வேலையா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வேலை செய்யுது, ட்ரெண்ட் லைன் எப்படி வேலை செய்யுது, இதை சொன்னோம் பார்த்தீங்களா. 1 ஹவர் ட்ரெண்ட் லைன் குறித்து வைத்துக்கொண்டு 5 மினிட்ஸில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எளிய முறையில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இருக்குதுங்க. இது எல்லாமே வந்து பிகினர்ஸ் கைடில் இருக்குது. மற்ற பிளேலிஸ்ட் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. பிகினர்ஸ் கைடுங்கிற இந்த பிளேலிஸ்ட்டை மட்டும் பார்த்தா போதும். இதுலேயும் வந்து குறிப்பிட்ட மாதிரி நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா எல்லா வீடியோவுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பதிவில் வந்து இன்னும் கூட நான் உங்களுக்கு ஃபாரெக்ஸ் கோல்டு மார்க்கெட்டில் சொல்லியிருந்தேன். எப்படி வந்து 1 ஹவரில் ஒரு லைனை வந்து போடுறது, அதை எப்படி வந்து ட்ரேடாக வந்து 5 மினிட்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த பதிவில் நம்ம பேங்க் நிஃப்டிலேயே வந்து பார்ப்போங்க. சரிங்களா? டைட்டிலை மறுபடியும் பார்த்துக்கோங்க. 1 ஹவரில் நம்ம ட்ரெண்ட் லைனை வந்து வரைய போகிறோம். அதை 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு போய், அதாவது லோயர் டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு அதை ட்ரேடாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன புதுசாக பார்க்குறவங்களுக்காக, நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு நல்லாவே தெரியும், மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 2 விஷயந்தாங்க. ஒன்று வந்து ட்ரெண்டுங்க. இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குதுங்க மார்க்கெட்டு. அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மேலேருந்து கீழே வர்றதையும் அதையும் நம்ம ட்ரெண்டுன்னு தான் சொல்லுவோம். இது வந்து செல் ட்ரெண்டு, இது வந்து பை ட்ரெண்டு. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கன்சால்டேஷன். ஒரே ரேஞ்சில் வந்து கன்சால்டேட் பண்ணுறது. அப்படியே இங்கே கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி வந்து உங்களுக்கு வந்து மேலே போத ட்ரெண்டாகி மேலே போயிட்டே இருக்குது. இங்கே என்ன பண்ணிடுது, மேலே கீழே கன்சால்டேட் பண்ணிடுது. ஸோ ஒரே இடத்துல இருக்கும், இல்லைனா அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து என்ன சொல்லுவேன், இது வந்து நம்ம வெளியில் எங்கேயோ இப்போ வேலை செய்கிற இடத்துல, இல்லைனா சம்பாதிக்கிறதுக்காக கடல் கடந்து கூட நிறைய பேர் வந்து போயிருக்கிறோம். அந்த மாதிரி போகிறது, இது கார்லேயோ விமானத்துலேயோ எதுலேயோ வந்து போகிறது வேகமாக போயிடும். இது வந்து நம்ம சொந்த ஊருக்குள்ளே இருக்க மாதிரி ரொம்பலாம் ட்ராவல் பண்ண மாட்டோம். சும்மா நடந்து போகிற தூரத்துலேயே சொந்த பந்தம் வீடு இருக்கும், அங்கேயே வந்து சுற்றிட்டு இருப்போம். ஒன்ஸ் இந்த இடத்துலேருந்து ஊரை விட்டு கிளம்பணும் அப்படின்னா வேகமாக மேலே போயிடுவோம். அதுதான் ட்ரெண்டு. இது வந்து சொந்த ஊருக்குள்ளார இருக்க மாதிரி. சரிங்களா? சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாமே வந்து தமிழாக்கம் பண்ணியே வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அதனால் டக்குன்னு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி சொல்லியிருக்கிறேன். நான் பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். அப்போ இவ்வளோதாங்க, 2 விஷயந்தான். ஒன்று ஊருக்குள்ளார இருக்கணும், இல்லை ஊரை விட்டு வெளியில் போகணும். 2 விஷயந்தான் மார்க்கெட்டில் நடக்குது. அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது எல்லாமே. உங்களுடைய வெற்றி வந்து அதில் தான் அடங்கியிருக்கு. அப்போ அதை கொஞ்சம் புரிஞ்சுப்போமா. ப்ரைஸ் வந்து இன்னொரு விஷயங்க, நீங்கள் இந்த இடத்துல வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து 10 ரூபாங்க.
இந்த 10 ரூபாய்க்கு நீங்கள் இந்த இடத்துல வாங்கிட்டீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மேலே பிரேக் ஆகி போயிடுச்சு. இவ்வளோ தூரம் போயிடுச்சு ரூ. 100. 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க, ரூ. 100 ஆயிடுச்சு. கொடுத்துடலாமா? சரி, கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துலையே அப்படியே கன்சால்டேட் ஆகிறான். இது வந்து ஒரு ரூ. 150. ரூ. 150 வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேகமாக போகல. இங்கே எப்படி 10 ரூபாலேருந்து ரூ. 100 வேகமாக வந்தது, இங்கே வந்து பை பண்ணுற ஆர்வம் வந்து கம்மியாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா திரும்ப கூட அந்த ரூ. 100 ரேஞ்சுக்கு வருது, ஆனால் திரும்ப ரூ. 150 போயிடுது. ரூ. 100 வருது, ரூ. 150 போயிடுது. என்ன பண்ணுவீங்க? இதுலேயே வந்து ஒரு 30-40% ஆஃப் பையர்ஸ் வந்து அவங்களோட பொசிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தடவை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி இப்படி வந்ததுங்களா, திரும்பவும் மேலே வரும்போது இந்த இடத்துக்கு பக்கத்தில் வரும்போது நிறைய பேர் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி கீழே வரான். மறுபடியும் ஒரு நல்ல புஷ் கொடுத்துருக்கான், மறுபடியும் வந்து கீழே தான் வந்திருக்கான் பார்த்தீங்களா. ஆனால் இந்த 100 ரூபாங்கிற இந்த ரேஞ்சை வந்து அவன் வந்து விடவே இல்லை. அப்போ என்னாச்சு? இவன் கீழே வரமாட்டான் போலன்னு மறுபடியும் வந்து 100 ரூபாயிலேருந்து நிறைய பேர் பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறந்துடாதீங்க, இன்னும் 60% பேர் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினவங்க இன்னும் புக் பண்ணலை. திரும்பவும் வந்து ஒரு பையிங் ட்ரெண்ட் வந்து ஆரம்பிச்சிடும். இவன் கீழே வரலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய பேர் பை தான் பண்ணுவாங்க போலப்பா அப்படின்ட்டு. மற்றவங்களோட மைண்டை ரீட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். யார் மற்றவங்கன்னு உங்களுக்கு தெரியாது. லட்சக்கணக்கான பேர் வந்து இந்தியா ஃபுல்லாக இல்லை உலகம் ஃபுல்லாக இருந்து இந்த பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க மைண்டை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இப்போ இதுதான் இங்கே நடந்துட்டு கீழே 100 ரூபாய்க்கு கீழே வரவே மாட்டேங்குது. இதுவே நல்ல ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இங்கேயே நின்றுட்டு இருக்கனால புதுசாக பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பை பண்ண ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகுது? 150க்கு மறுபடியும் வந்து போகுது. இந்த 150க்கு போய் இன்னும் வந்து மேலேயே போகுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்னு வந்து ட்ரேடர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் கவர் பண்ணியிருந்தா கூட அதே ரேஞ்சுக்கு மேலே போகுமான்னு பார்த்துருக்கீங்க, உடனே இந்த இடத்துல வந்து பை பண்ண தப்பான பை. இருந்தாலும் நிறைய பேர் பண்ணுறாங்க, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல பை பண்ணவே கூடாது. பையினா கீழே தான், பையினா சப்போர்ட்டு தான். அப்போ என்ன அது ப்ரைஸு இம்மீடியட்டாக இந்த இடத்துல இங்கே பை பண்ணியிருக்கிறாங்க, இங்கே ஏற்கனவே பை பண்ணவங்க வச்சுருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து பை என்னன்னா வேகமாக இன்னும் வந்து மேலே போக தான் ட்ரை பண்ணும். ப்ரைஸ் எங்கே போகுது? 250க்கு போயிடுது. சரி, 250க்கு போயிடுச்சு. 10 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, 250க்கு போயிடுச்சு. ஒரு 6-7 நாளில் இவ்வளோ தூரம் வந்து மேலே போயிடுச்சு. இன்னும் வரும்னு நீங்கள் வச்சுட்டு இருப்பீங்களா? இன்னும் வரும்னு வச்சுட்டே இருப்பீங்களா? ஒரு கட்டத்தில் வந்து புக் பண்ணிட மாட்டீங்க ப்ராஃபிட்டை? ஸோ எப்போவாச்சும் திடீர்னு வந்து எல்லாரும் ஒட்டு மொத்தமாக கொஞ்சம் செல்லாக இப்படி கீழே வந்தோன்னே பயத்தில் ஒட்டு மொத்தமாக வந்து வந்த வரைக்கும் போதும்னு செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ தான் ஆரம்பிக்குது டவுன் ட்ரெண்ட். அவன் பாட்டுக்கு வந்து கீழே வந்துக்கிட்டே இருப்பான். ஸோ இங்கே பை பண்ணவங்க அங்கே போய் கவர் பண்ணுறாங்க. புத்திசாலியாக இருக்கிறவங்க, அவங்களால வந்து முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னப்பா அது இந்த ட்ரெண்டு இவ்வளோ தூரம் வந்துருக்குது, இன்னுமா மேலே போகும், ஏதாச்சும் வந்து ரெசிஸ்டன்ஸ் இப்படி போய் இப்படி வந்ததுன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு செல் ட்ரேட் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போமா. 250க்கு செல் பண்ணுறது, செல் பண்ணி அது கீழே வரும்போது வந்து மறுபடியும் வந்து அதை கவர் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது. ஸோ இப்படியும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், இல்லைனா இப்படியும் ட்ரேட் பண்ணலாம். அதனால தான் நான் வந்து போன வீடியோஸ்லாம் வந்து சொல்லியிருப்பேன், மார்க்கெட்டில் கிராஷ் வருது, ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு, 20 லட்சம் கோடி போச்சு, 30 லட்சம் கோடி போச்சுன்னா போனால் போயிட்டு போகுது போங்கடா அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். என்ன வேலை? செல் பண்ணியே நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம்ல. உங்களுக்கு தான் ஆப்ஷன் தான் இருக்குல்ல. நீங்கள் பை மட்டும்தான் பண்ண முடியும் மார்க்கெட்டில் அப்படின்னா, ஐயோ போச்சு எல்லாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் தான் செல் பண்ணியும் ப்ராஃபிட் பண்ணலாமே. அதனால் அந்த மார்க்கெட் க்ராஷு அது இது நியூஸை பற்றிலாம் என்றைக்குமே வந்து கவலையே படாதீங்க. இந்த மாதிரி கொரோனா இந்த மாதிரிலாம் வந்து இப்போ ஒரு பேனிக்கான ஒரு நியூஸ் வந்து வருது, இல்லைனா ஏதோ போர் வருது அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்தது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் வேணால் நீங்கள் வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணலாம். மற்ற நேரம்லாம் சும்மா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே இன்னும் போவாங்க. அதை மறந்துடாதீங்க. சரியா? சரி, ஓகே, நம்ம கான்செப்டுக்கு வருவோமா. இப்போது ப்ரைஸு இந்த இடத்த விட்டுருங்க, இங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே வருது. நான் ஏன் இந்த இடத்துல வந்து பை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒருவேளை இதை வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டிலை பார்த்து நீங்கள் இந்த இடத்துல பை எடுத்திருந்தீங்கன்னா, ப்ரீவியஸாக பை எடுத்திருந்தீங்கன்னா, எடுத்தோன்னே கீழே போயிட்டான் பார்த்தீங்களா. லக்கிலி கீழே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணாமல் அப்படியே மேலே வந்துட்டு இருந்தால்
திரும்பவும் நீங்கள் பையை எடுத்தீங்கன்னா தப்பான ட்ரேடு எடுத்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. அதனால் இது வந்து ஓகே சூப்பர் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. என்றைக்குமே இந்த இடத்துல பையே கிடையாது. நீங்கள் செல் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, பை மட்டும் பண்ணிடாதீங்க. சரியா? இதை பார்த்து ஏன்னா எப்போவுமே நம்மளுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸ் இருக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி தான் நடந்தது. அப்போ இந்த தடவையும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா, இந்த தடவையும் நடந்ததுன்னா இது ஒரு கான்செப்ட் நீங்கள் வந்து எடுத்துப்பீங்க. ஆனால் இது லாஜிக்கு எதிரான விஷயம். அதனால் ப்ரீவியஸ் ஹைக்கு போனோன்னே பை என்றைக்குமே பண்ணிடாதீங்க. இதை ரீடெஸ்ட் பண்ணோன்னா பை பண்ணலான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன டெஸ்ட் பண்ணாலும் பையே கிடையாது. ஏன்னா சப்போர்ட்டுக்கு வந்தால் தான் பை, இல்லைன்னா கிடையவே கிடையாது. சரியா? அதில் ரொம்ப வந்து தெளிவாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. சரி, ஓகே. அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸு சசி என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ட்ரேடிங்கில் உங்களுக்கு அனுபவமும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் இப்படி தான் நடக்குது அப்படின்னு உங்களுக்கே உள்ளுணர்வு சொல்லும். அதை ரொம்பவே மதிக்க கற்றுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் அந்த ஸ்டைல் வந்து வரும். உங்கள் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைல் வரும். அந்த ஸ்டைலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி அதை எக்காரணத்தை கொண்டும் பெண்ட் பண்ணாதீங்க. பெண்டுனா வளைக்காதீங்க. சட்டத்தை வளைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து வளைச்சிடாதீங்க. ரூல்னா ரூல் தான், அவ்வளோதான். அது சசியோட ரூலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ரூலாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை எக்காரணத்தை கொண்டும் மாற்றிடாதீங்க. சரிங்களா? அது ஒரு வெற்றிக்கான முக்கியமான விஷயம் அது. சரி, ஓகே. இப்போது மேலே வந்துக்கிட்டு இருந்த ப்ரைஸு இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்துருங்க. இந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்போம் நம்ம. மேலே இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே வந்த ப்ரைஸு என்ன பண்ணியிருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நல்ல ஒரு ட்ராப் ஆயிருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ்னஸ்க்கு அப்புறமா ஒரு பெரிய ட்ராப். இந்த ட்ராப்புக்கு அப்புறமா ப்ரைஸ் வந்து மேலே வருது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நல்ல கீழேருந்து ப்ரைஸ் மேலே வந்துருக்குது. அதனால் இங்கேருந்து இப்படி வந்துரும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா? மாட்டீங்க. ஏன்? ஏன்னா இப்போ தான் பிரேக்கே ஆகுது. பையர்ஸ் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. புதுசு புதுசாக பை வந்து எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க. ஏன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சான். அப்போ பிரேக் அவுட் ஆன உடனே இம்மீடியேட்டாக நீங்கள் வந்து கீழே இப்படி வந்து வந்துருவான் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ எப்போ தான் வந்து அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது? இதுதான் முதல் புல் பேக்கு. 2வது புல் பேக் இங்கே இருக்குது. 3வது போகணும், 4வது போகணும். ஓரளவுக்கு மேலே போனால் தான் கீழே வருவான். அந்த லாஜிக் என்றைக்குமே வந்து மறந்துடாதீங்க. இருந்தாலும் இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தலாம் 5 மினிட்ஸில் போயிட்டு. இதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடம். ஸோ இந்த இடத்த பிரேக் ஆகி மேலே வரைக்கும் போயிடுச்சு. அடுத்த லெவல் வந்து இந்த லெவல். இந்த மேலே போகும்போது இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வர்றான் பார்த்தீங்களா? இப்படி மேலே போயிட்டு கீழே வர்றான்ல. இப்படி மேலே போயிட்டு ஒரு தடவை கீழே வரான். இப்படி கீழே வரும்போது மேலே போகும்போது என்னத்தை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிடணும். ஹையின்னு சொல்லுவோம். படிக்கட்டு ஏறுறதுன்னு நான் வந்து இப்போது சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இந்த படிக்கட்டை ஏறி மேலே போகணும். இந்த படிக்கட்டை ஏறி நல்லா வந்து மேலே போகணும். இந்த லெவலை கட் பண்ணிட்டு மேலே போயிடணும். அதே நேரத்தில் கீழே வர்றான் பார்த்தீங்களா, டிஸ்கவுண்ட் வர்றான் பார்த்தீங்களா, அது ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வரக்கூடாது. ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வரக்கூடாது. இங்கிருந்தே திரும்பி வந்து மேலே போயிடணும். அப்போ தான் அது படிக்கட்டை வந்து ஒழுங்காக கட்டுறான்னு அர்த்தம். அந்த ப்ரீவியஸ் லோ வரைக்குமே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரவே கூடாது. வந்துட்டான்னா நிறையா நேரங்களில் 75லேருந்து 85% நேரங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன புல் பேக் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்படியே வந்து கீழே போயிடுவான். படிக்கட்டை இப்படி கட்ட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நீங்கள் இதுலேருந்து இறங்கி கீழே போகிற மாதிரி. இந்த இறங்கி கீழே போகும்போது என்ன பண்ணணும்? இந்த லெவலுக்கு மேலே வரும்போது அந்த லெவலுக்கு வரக்கூடாது. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிக்கிட்டே கீழே போவோம். இங்கே எப்படி ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிட்டே மேலே ஏறி போனானோ அதே மாதிரி இங்கே ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட்டு மேலே கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருப்பான். எப்போ வந்து அவன் ப்ரீவியஸ் ஹைக்கு வந்துடுறானோ அதுலேருந்து வந்து மறுபடியும் வந்து மேலே போக ஆரம்பிப்பான். இது தொடர்ந்து நடக்குது. நான் உங்களை கேண்டில் ஸ்டிக்கில் காட்டும் போது உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது இப்போ நான் சொன்னது வந்து புரியல அப்படின்னா திரும்ப கொஞ்சம் ரீமைண்ட் பண்ணி நீங்களே வந்து பார்த்துருங்க. நிறைய பதிவில் வந்து நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். சரி, இங்கே நீங்கள் வந்து மார்க்கை போட்டுட்டீங்க. அப்போது இதோடைய ப்ரீவியஸ் லோ வந்து எங்கே இருக்குது? இவ்வளோ தூரம் ஹை போச்சு. ஹையிலேருந்து இந்த லோவுக்கு தான் வந்திருக்குது. அப்புறம் தான் இப்படி போயிருக்கிறேன். அதனால் இந்த லோவையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சிட்டிங்க. 2 இடத்தையும் மார்க் பண்ணிட்டோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம 5 மினிட்ஸில் போயிட்டு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபெயிலியர் ஆச்சுல, அந்த ஃபெயிலியர் எப்படி ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து போகலாம்.
ஸோ இங்கிருந்து வந்து பிரேக் ஆகி மேலே வந்தது 1 ஹவரில். நீங்கள் இதை வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தீங்க. இந்த லெவலுக்கு எப்படி வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே போயிருக்கான் பார்த்தீங்களா? இந்த லெவல் வரைக்கும் வந்தது ப்ரைஸு. வரேன் நல்லா அன்னைக்கு பொழுதுக்கு வந்து இப்படி படி ஏறி நல்லா மேலே வந்திருக்கிறான். திரும்பவும் போகும்போது அந்த படியை ஏற முடியல. திரும்பவும் கீழே வரும்போது அந்த லோவை கட் பண்ணிட்டான். கட் பண்ணி தான் கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்கு ப்ரைஸ். திரும்பவும் கூட இந்த இடத்துல நல்ல ஒரு பியரிஷ்னஸ், நல்ல பியரிஷாக கீழே வந்துட்டு இருக்க ப்ரைஸில் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தது. அந்த புல்லிஷ் கேண்டிலை ப்ரைஸ் அதுக்கப்புறம் கட் பண்ணவே இல்லை. இப்படி வந்து ட்ரெண்டு பண்ணால் இந்த லெவலை கட் பண்ணாமலேயே வந்து வால்யூமோட பிரேக் ஆகி மறுபடியும் மேலே வரைக்கும் போக ட்ரை பண்ணியிருக்கானா? 1 ஹவரில் நீங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க. 5 மினிட்ஸில் வந்துட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து மார்க்கு எங்கே கிடைக்குது? இங்கேயே கிடைக்குது. அன்னைக்கு மட்டுமே ட்ரேடு வந்து உங்களுக்கு வந்து எங்கே கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ப்ரீவியஸாக அடுத்த லெவல் வந்து இங்கே வச்சுருக்கான். முதல் லெவல் இங்கே இருக்குது. முதல்ல இங்கே இருக்குது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே தான் வந்தான். மேலே வரும்போது மேலே இந்த லெவலுக்கு வர முடியாமல் திரும்ப வந்து கீழே வந்துட்டு மேலே வரும்போது அதே லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கேன் நான். இந்த ரிஜெக்ஷனில் ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. என்னென்னா தடவை ரிஜெக்ட் ஆகும்போது இவ்வளோ தூரம் வந்துடுது. 2வது தடவை ரிஜெக்ட் ஆகும்போது இங்கே தான் வந்திருக்கிறான். 3வது தடவை இங்கே தான் வந்திருக்கிறான். இது எதை டினோட் பண்ணுது? பையர்ஸுடைய அக்ரஸிவ் பையிங்கு தெரியுது அவங்களுக்கு. ப்ரைஸை கீழே வர விட மாட்டுறாங்க. இப்போது செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வரும், மேலேருந்து கீழே வரும், இப்படி தானே நடக்கணும். கீழே வரவே விட மாட்டுறாங்களே. கீழே கொஞ்சம் வந்தாலே பையர்ஸ் உடனே இம்மீடியட்டாக மேலே கொண்டு போயிடுறாங்க. எஸ், இந்த இடத்துலேருந்து மறுபடியும் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியல. பையர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இதை தான் நான் சொல்கிறேன், கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து ரீட் பண்ண தெரியணும் அப்படின்னு. என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்ச மற்றவங்க மைண்டை வந்து ரீட் பண்ணணும்னு சொல்கிறேன்ல, அது இதுதான். இந்த இடம் புரியும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. நல்லா பை பண்ணி மேலே கொண்டு போனாங்க மார்க்கெட்டை. செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இங்கே வந்து பை பண்ணவங்களாம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருப்பாங்க. இதான் நடந்திருக்கும். அப்போ செல்லர்ஸும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து செல் எடுத்தவங்க எல்லாருமே சேர்ந்து மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திரும்பவும் பையர்ஸு மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. எவ்வளோ வேகமாக கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா? 2 கேண்டில் மேலே போயிடுச்சு. திரும்பவும் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கும் போது இவ்வளோ தூரம் தான் அவங்களால மார்க்கெட்டை கொண்டுட்டு வரவே முடிஞ்சுது. பை பண்ணி திரும்ப வந்து மேலே தான் கொண்டு போகிறாங்க. திரும்பவும் செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் தான் கொண்டுட்டு வர முடிஞ்சுது. அதனால் இந்த பிரேக் நடந்தது. இந்த மேலே தான் பிரேக் அவுட் ஆக போகுது, அதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்படி தான். அவங்களுடைய ஸ்ட்ரென்த், பையர் செல்லர்ஸுடைய ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் தான் இந்த பேட்டர்ன்லாம் நம்ம போடுறோம். சும்மா வந்து இது வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கணும், வரல, வராமலேயே வந்து இப்படி வந்து போய் அப்படியே போயிட்டான். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் முதல்ல வந்து ரீட் பண்ண பார்த்துங்க. அதே மாதிரி நீங்கள் 1 ஹவரில் ட்ரெண்ட் லைன் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுன்னோட அவசியம் இல்லை. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் ட்ரேட்ஸை அடுத்தடுத்து வந்து எடுக்கலாம். அது எப்படின்னு பார்த்துருவோமா? சரி, இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சா ப்ரைஸு? கண்டினியூஸாக மேலே போயிருக்கானா? உங்களுக்கு ஒரு பியரிஷ்னஸ் வந்து இந்த இடத்துல ஒரு பியரிஷ் கேண்டில் இருக்குது. ஆனால் இதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்களா? இந்த பையர்ஸோடைய ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரென்த் வந்து ஒன்றுமே இல்லை. மறுபடியும் பை ஆகி எவ்வளோ வேகமாக மேலே போயிருக்காங்க பாருங்கள். மறுபடியும் வந்து செல்லர்ஸ் உள்ள டாமினேட் பண்ண பார்த்துருக்குறாங்க. ஆனால் ஸ்ட்ரென்த்தே இல்லை. இதுக்கப்புறமா மறுபடியும் வந்து பையர்ஸ் வந்து பயங்கர வேகமாக மேலே வரைக்கும் ப்ரைஸை கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க. இதோடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் எப்படி வந்து கீழே வரைக்கும் வந்தது பார்த்தீங்களா? அப்போ ஒன்ஸ் வந்து செல்லர்ஸ் வந்து அவங்களுடைய பலம் வந்து கூடுற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னாலே என்ன நடக்குது, என்ன மைண்ட் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே இங்கே எங்கேயாச்சும் பை பண்ணியிருக்கிறீங்க 10 ரூபாய்க்கு அப்படின்னா, இங்கே வரும்போது 100 ரூபா ஆயிரும். இந்த 100 ரூபா ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் ஒரு 80 ரூபாய்க்கு வந்துருச்சு இப்போது. இங்கே வாங்கினவங்களுடைய மைண்ட் செட்லாம் என்ன இருக்கும்? ஓ, இதுக்கு மேலே போகாது போல், அப்போ நம்ம வந்த வரைக்கும் போதும்னு கொடுக்க ஆரம்பித்தா அவன் பாட்டு கீழே வந்துடுவான். எங்கே வந்துடுவான்? அங்கேயே வந்துட்டு. மற்றவங்க மைண்டை ரீட் பண்ணணும். கேண்டில் ஸ்டிக் அந்த ரீட் பண்ணுறது தான் இது கேண்டில் ஸ்டிக்காக நம்மளுக்கு வந்து காட்டுது. யார் ஜெயிச்சுட்டு இருக்கிறா, யார் வந்து தோத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத வந்து கேண்டில் ஸ்டிக் காட்டுது.
சரிங்களா? இங்க நான் சொன்னது தான். இதோடைய செல்லர்ஸுடைய ஸ்ட்ரென்த்த பாத்துங்க. செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்த பாத்துங்க. செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் பாத்துங்க. இது கன்ஃபார்மா இந்த ஸ்ட்ரென்த் இந்த கேண்டில் வந்தோனே இப்படி தான் வரணும். அப்ப நம்ம கண்டிப்பா செல் எடுக்கலாம். இந்த இடத்துல செல் எடுக்கலாம். அந்த மாரிலாம் நான் சொல்லங்க. சும்மா லாஜிக்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். அவ்வளோதான். இதுல என்ன நடந்துகிட்டு இருக்குது? என்ன லாஜிக்? ஆரம்பத்துல வந்து எப்படி வந்து பையர்ஸ்க்கு சாதகமா இருந்தது மார்க்கெட் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க எவ்வளோ தூரம் கீழ வந்ததோ மார்க்கெட்ட அத வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த இடத்துல இருந்து கீழ போறதுக்கான வாய்ப்ப செல்லர்ஸ் நெறைய பேர் ஒண்ணு கூடணும்னா, நீங்க அத புரிஞ்சுக்கிட்டீங்க. கீழ வரைக்கும் வந்துட்டான். சரியா? சரி ஓகே. அப்ப இந்த லெவல 1 ஹவர்ல நீங்க இந்த லெவல மறுபடியும் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டீங்க. எதுக்காக? இந்த இடம் வந்தா செல் பண்ண ட்ரை பண்ணுவீங்க அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துக்கு பக்கத்துல வந்ததுன்னா, செல் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அதே நேரத்துல ப்ரீவியஸா இந்த ஒரு லெவல் இருக்குது. இந்த லெவல பிரேக் பண்ணி தான் மேல போச்சு பிரைஸு. அந்த லெவலுக்கு பக்கத்துல வந்தாலோ, அப்படி இல்ல அப்படின்னா, அந்த லெவலுக்கு கொஞ்சம் மேல வந்து இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவல். 1 ஹவர்ல நான் மார்க் பண்ணிட்டேங்கிறதுனால 5 மினிட்ஸ்ல நான் அந்த 1 ஹவர் லெவலுக்காக மட்டுமே வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா, அது கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஆகலாம். ஏன்னா 1 ஹவர்ல நடக்கிறது வந்து ஒரு 2 to 3 டேஸ் ஆகும். 5 மினிட்ஸ்னா அன்னன்னைக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அதனால இத மார்க் பண்ணணுமா, அத மார்க் பண்ணணுமா அப்படின்னா, இந்த 1 ஹவர வந்து நீங்க வந்து மார்க்க வேற கலர்ல வேணா வச்சுக்கோங்க. இல்லன்னா கொஞ்சம் டார்க்கா வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? இது வந்து 1 ஹவர் உடைய மார்க் அப்படின்னு உங்களுக்கு அப்போ இன்னும் கூட அதுக்கு வேல்யூ அதிகம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படி அப்படி புரிஞ்சுக்கலாம். இன்னும் கூட உங்களுக்கு அதோட வேல்யூ அதிகம். அப்ப எப்பவாச்சும் பிரைஸ் வந்து மேல இதுவரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா, இது 1 ஹவர் உடைய ரெசிஸ்டன்ஸ் இங்கிருந்து கீழ போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதே மாரி தான் இங்கேயும். ஆனாலும் 5 மினிட்ஸ்ல ஏற்கனவே இருந்த லோவ மார்க் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுது பிரைஸு? பொறுமையா அப்படியே கீழ வரான். செல்லர்ஸ் எவ்வளோ தூரம் வந்து கான்ஃபிடென்ட்டா கீழ கொண்டுட்டு வராங்க பார்த்தீங்களா பிரைஸ? எப்படி வந்திருக்கிறாங்க? அலை அலையா வந்திருக்கிறாங்க. எப்படி வந்திருக்காங்க? படிக்கட்டு இறங்கி வந்திருக்கிறாங்க. படிக்கட்டு இறங்கி வந்து, இந்த இடத்துல வந்து அப்படியே இங்க எவ்வளோ பெரிய ரேஞ்ச் இருக்குது. பிரைஸ் எவ்வளோ பெரிய ரேஞ்ச் இருக்குது. ரேஞ்ச் அப்படியே கம்மியாகுதா? ரேஞ்ச் கம்மியாகுதா? ஏன் இந்த மாரி நடக்குது? பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பை பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல செல்லர்ஸ் ஈஸியா மார்க்கெட்ட கீழ வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த இடத்துலேருந்து கொண்டு போக முடியல பார்த்தீங்களா? செல் பண்றாங்க. ஆனா முடியல. பையர்ஸ் வந்து திரும்ப அது செல் பண்றது எல்லாத்தையும் வாங்கி மேல கொண்டு போக ட்ரை பண்றாங்க. இந்த இடத்துல அதான் நடக்குது. இது பர்ட்டிகுலரா எந்த இடத்துல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா? நீங்க மார்க் பண்ணி வச்ச லெவலு, அந்த லெவலுக்கு வந்தோன தான் ரிஜெக்ஷன் இவ்வளோ தூரம் இருக்கு. அந்த லெவல எக்காரணத்துக்கு கொண்டும் அவன் தாண்டவே இல்ல. இதுல என்ன லாஜிக் நம்ம வந்து பார்க்குறோம்? என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிறது என்னது இதுல? இந்த மாரி ஒரு லெவல வந்து மார்க் பண்ணி வைக்கிறீங்க. ப்ரீவியஸ் டேல இந்த மாரி ஒரு லெவல் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புல்லிஷா போயிருந்தான். வந்து இந்த லெவலுக்கு வந்து தான் மேல போயிருந்தது பிரைஸு. அதனால திரும்ப அந்த லெவலுக்கு வந்தோனே எப்படி ரிஜெக்ட் ஆயிருக்கான் பார்த்தீங்களா? இத நீங்க பயிற்சியின் போது கவனிங்கன்னு சொல்றேன் நான். வேற ஒண்ணுமே இல்ல. இத மட்டுமே கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும். அப்போ ஒரு நோட்டு, பேனா கூட எடுத்துக்கங்க. நீங்க இதில வந்து பேப்பர் ட்ரேட் எப்படி நான் பண்றது? அப்படியா? இப்படியா? அதெல்லாம் கிடையாது. நோட்டு, பேனா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவல அப்படியே உங்களுக்கு 51,239 40ன்னு போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். என்ட்ரி ஒரு சைடு 2 காலமா பிரிச்சுருங்க. என்ட்ரி அவ்வளோதான். என்ட்ரி மட்டும் தான். உங்களுக்கு வந்து அது வந்து ஃபெயிலியர் ஆச்சா? சக்சஸ் ஆச்சா? அவ்வளோதான். ஃபெயிலியர் ஆச்சுன்னா எத்தனை பாயிண்ட் ஃபெயிலியர் ஆச்சு? நீங்க எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணீங்க? மைனஸ் பண்ணி அது அந்த பாயிண்ட்ஸ மட்டும் ஆட் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து அதான் பேப்பர் ட்ரேட். இதிலேயே நீங்க பேப்பர் ட்ரேட் பண்ணணும்ல. எழுதி பாருங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க பை ட்ரேட் எடுத்துடுறீங்க. எது உங்களுடைய ஸ்டாப் லாஸ்? ஏன் இந்த இடத்துல பை ட்ரேட் எடுத்தீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ப்ரீவியஸ் லெவலு. இதுக்கு அப்புறம் தான் இந்த 1 ஹவர் வந்து மார்க் பண்ணோம். அதனால இதான் வந்து லெவலு. அப்ப இந்த இடத்துக்கு வந்தாலே நீங்க வந்து ட்ரேட் எடுத்துடுறீங்க. 51,240ல ஒரு ட்ரேடு எடுத்துட்டீங்க. எடுத்தோன்னா பிரைஸ் வந்து எங்க போயிருக்குது? அப்படியே நேரா மேல இங்க வரைக்கும் போயிருக்கான். 51,430க்கு போயிருக்கான். இந்த இடத்துக்கு போயிருக்கு.
430 நீங்கள் எங்கேருந்து எடுத்துருக்கீங்க? 240லேருந்து எடுத்துருக்கீங்க. போதுமா? போதும்னா வெளியில் வந்துடுங்க. அவ்வளோதான். நீங்கள் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தீங்க வெளியில். இது அப்படியே இந்த ட்ரெண்டை நான் ரைட் பண்ண போகிறேன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பிகினராக இருக்கிறீங்களா? ஒரு 200 புள்ளி கொடுத்ததா மார்க்கெட்டு? 200 புள்ளி கொடுத்தனா டக்குன்னு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்குவோம். உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து எகிரும். இல்லை சார் நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இது வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறீங்க, இது ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் இங்கே வரைக்கும் போகும்ல, இங்கே போனோன்னே நான் வந்து இது பண்ணிக்கிறேன், இதையும் தாண்டிச்சுன்னா இங்கே போகும், படிக்கட்டு மெத்தட் இருக்குது, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் தானே போயிட்டு இருக்கிறான், நீங்கள் என்ன இங்கேயே க்ளோஸ் பண்ணுன்னு சொல்கிறீங்க. எல்லாம் சரிங்க. உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் தான் இதில் வந்து முக்கியமே. சைக்காலஜி தான் முக்கியம். உங்களால் ஒரு 200 பாயிண்ட்டை ஒரு ட்ரேடு எடுத்தோன்னே ஒரு 200 பாயிண்ட்டு கொடுக்குது அப்படின்னா டக்குன்னு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறது தான் சிறப்பு. சரிங்களா? இந்த ட்ரேடு எப்படி எடுத்துருக்கிறீங்க? இவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டிலை பார்த்ததுக்கப்புறம் எடுத்துருக்கிறீங்க. எப்படி இவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் அப்படி தான் சொல்லணும். பீரிஷ் கேண்டில். இவ்வளோ பெரிய பீரிஷ் கேண்டிலை பார்த்ததுக்கப்புறம் தான் எடுத்துருக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரும்போது தைரியமாக ஒரு ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க. இது எடுக்க முடியுமானா பயிற்சி இருந்தால் தான் முடியும். இந்த மாதிரி நீங்கள் 500 சக்ஸஸை பார்க்கணும், 1000 சக்ஸஸை பார்க்கணும், பார்த்தா தான் நீங்கள் வந்து எடுப்பீங்க. இல்லைனா இது எடுக்கவே மாட்டீங்க. ஏன்? இந்த பீரிஷ்னஸ் தான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இங்கே ஒரு பீரிஷ்னஸ் வந்துருக்குல்ல, இப்போ நீங்கள் இது இன்னும் கூட பெருசாக தெரியுது பாருங்கள், பயமுறுத்துகிற மாதிரி. இங்கே இவ்வளோ பெரிய பீரிஷ்னஸ் வந்துக்கிட்டே இருக்குல்ல, செல்லர்ஸ் பயங்கரமாக டாமினேட் பண்ணுறாங்களா, இந்த இடத்துல என்ன ஆயிருக்குது? பையர்ஸ் டாமினேஷன் தெரியுதா? இவ்வளோ தூரம் செல்லாகி வந்திருக்குது. ஆனால் ரிவர்சல் கேண்டல்னு இதை வந்து சொல்கிறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? இதெல்லாம் வந்து அந்த ஸ்பின்னிங் டாப்பு, டோஜி அந்த மாதிரிலாம் நீங்கள் பட்டர்ஃப்ளை டோஜியா, ட்ராகன் டோஜி, கிரேவ் ஸ்டோன் டோஜி அது அதெல்லாம் எழுதி வச்சு ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி அதெல்லாம் டெய்லியும் படித்து எழுதி பார்த்து அப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புரிஞ்சிக்கவே முடியாது. அது எல்லாமே வந்து நம்ம பள்ளிக்கூடத்தை பாடத்தோடு முடிச்சுக்க வேண்டியதான். மக்க படித்து ஏதாவது எழுதி வச்சா ஏதோ மார்க் போடுவாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து லாஜிக்கோடு புரிஞ்சுக்கிட்டா தான் பணம் பண்ணக்கூடிய விஷயம் இது. செல்லர்ஸ் எவ்வளோ தூரம் டாமினேட் பண்ணுறாங்க பாருங்கள். செல்லர்ஸ் எவ்வளோ தூரம் டாமினேட் பண்ணுறாங்க. இங்கே ஆரம்பிக்கிறாங்க, இங்கே தான் முடிக்கிறாங்க. பையர்ஸால் ஒரு சின்ன இது கூட ஒரு மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வரவே முடியல. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து பையர்ஸ் வந்து டஃப் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? இவ்வளோ தூரம் வரைக்கும் செல்லர்ஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல டஃப் கொடுத்து மேலே வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க பையர்ஸ். அப்போ பையர்ஸ் கொஞ்சம் உள்ளே வர்றாங்க. இங்கே எதனாச்சும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் லெவல் இருக்குதா? ஒன்றுமே இல்லை. ஆனாலும் இந்த இடத்துல வந்து பையர்ஸ் உள்ளே வர்றாங்க. தெரியுது, கண் கூட தெரியுது. அப்போ நெக்ஸ்ட் டைமும் வந்து செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க மார்க்கெட்டை. ஆனால் பையர்ஸ் இந்த தடவை வந்து ரொம்பவே அதிகமாக இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக உள்ளே கொண்டுட்டு வந்திருக்காங்க. மேலேயே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் செல்லர்ஸே என்னடா வம்பா போச்சு அப்படின்ட்டு கீழே கொண்டுட்டு வந்து ஆரம்பித்த இடத்துலையும் முடிச்சிருக்காங்க. இங்கெல்லாம் ஃப்ரீயாக விட்ட பையர்ஸு இங்கே விட மாட்டுறாங்க. இப்போ அங்கிருந்து தான் உங்களுக்கு வந்து க்ரீன் ஆகி மேலே போய் முடிச்சேன். புரியுதுங்களா? இந்த லாஜிக் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கேண்டலில் வந்து எடுபடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டலில் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும், நிறைய வந்து வால்யூமோடு இருக்கும். அதனால் வந்து அதை பற்றி நீங்கள் கேரே பண்ணிக்காதீங்க. அதனால தான் எப்போவுமே அடுத்த கேண்டல்லேருந்து பாருங்கன்னு சொல்லுவேன். சரி, இந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணிடுறீங்க, இல்லை புக் பண்ணல, வெயிட் பண்ணுறீங்க, அப்படி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அங்கேருந்து வந்து ப்ரைஸு என்ன பண்ணுச்சு, இங்கேயே கொண்டு வந்து க்ளோஸ் வச்சுட்டான். ஆனால் க்ரீனில் க்ளோஸ் வச்சுருக்கான். பையர்ஸ் உள்ளே வர்றாங்கன்னு கிளியராக வந்து சொல்லிட்டான். அடுத்த கேண்டில், அடுத்த கேண்டில், அடுத்த கேண்டில். இங்கெல்லாம் இவ்வளோ பேரிஷாக வந்ததில்ல, இங்கெல்லாம் பேரிஷாக வரல. மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் செல்லர்ஸு விட மாட்டுறாங்க. அதான் இதில் தெரியுது உங்களுக்கு. கீழே வந்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸு. திரும்பவும் கூட அதே பிளேஸுக்கு வந்துட்டானா. இப்போ நீங்கள் ட்ரேடு எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக் தான். இதுக்கு கீழே வந்து இப்படி வந்து ஏதாவது ஒரு கேண்டில் இப்படி க்ளோஸ் வச்சுதுன்னா, இந்த மாதிரி க்ளோஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ளோஸ் வந்து இந்த மாதிரி இந்த லெவலுக்கு கீழே நீங்கள் போட்ட கோட்டுக்கு கீழே நீங்கள் வாங்கின இடத்துக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட், இல்லைனா வெயிட் பண்ண வேண்டியதுதான்.
அந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? இந்த என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? அவன் பாட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறான். இது என்ன என்ட்ரி? எந்த இடம்? அதே இடம் தான் 240. ஏற்கனவே 240 எடுத்து 430 வரைக்கும் போச்சு. இந்த தடவை 240க்கு வருது. தைரியமாக நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க. என்ட்ரி எடுத்தோன்னா திரும்ப அதே லெவலுக்கே போயிட்டோம். நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? கொடுக்கறனா கொடுத்துடலாம். மறுபடியும் ஒரு 200 புள்ளி. 200, 200, 400 புள்ளி போதுமா? அதனால தான் சொல்லுவேன், தேவையான பணம் ₹1,10,000 வந்து இதுக்கு வந்து வாங்குறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் அதை விட 10 மடங்கு வச்சுக்கோங்க. 10 லட்சம், 15 லட்சம் வச்சுக்கோங்க. இதை மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். வேறு எதுவுமே பண்ண வேணாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நியூஸில் நிறைய இப்போ மீடியாஸ் எல்லாம் வந்து கேள்விப்படுறது, இத்தனை லட்சத்தை வந்து இழந்துட்டாங்க, அத்தனை லட்சத்தை இழந்துட்டாங்க, இவங்கள நம்பி கொடுத்தாங்க, அவங்கள நம்பி கொடுத்தாங்க, ஏமாற்றிட்டாங்க, சீட் பண்ணிட்டாங்க. நீங்களே இதை பண்ணிட்டு போயிடலாம். இது இவ்வளோ தான். இதை மட்டும் பண்ணுங்க. இதில் என்ன ஒரு வேளை கீழே வந்து க்ளோஸ் வச்சு எவ்வளோ லாஸ் வந்துடும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒரு 5,000, 10,000. நீங்கள் தான் இங்கே 200 பாயிண்ட் எடுத்துட்டீங்களே. இங்கே அடுத்து தைரியமாக என்ட்ரு ஆகிறீங்க, திரும்ப வந்து 200 பாயிண்ட் கொடுத்துருச்சே மார்க்கெட்டு. அப்போது உங்களுக்கு இந்த என்ட்ரி எடுக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னா, இந்த என்ட்ரியை வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்கள். எடுக்க உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து அந்த ரேஷியோ வந்து கூடிக்கிட்டே தான் போகும். இதை மட்டுமே நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கில் எழுதி பழகுங்கன்னு சொல்கிறேன். எழுதி பழகுங்க. நம்ம இங்கே பார்ப்போமா, இன்னும் இது ஹை இருக்குதுல்ல, லோவுக்கு வந்துருச்சு ப்ரைஸு, லோலேருந்து மேலே வந்துட்டு இருக்குது. இன்னும் ஸ்டில் யுவர் ஹோல்டிங் த ட்ரேட் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ ஹோல்டிங் த ட்ரேட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்து இந்த பாடி லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, விக் லெவலுக்கு வெயிட் பண்ண மாட்டீங்க. இந்த பாடி லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடி லெவல்லையே ப்ராஃபிட்டாக புக் பண்ணிடுவீங்க. எங்கே இருந்து 240லேருந்து எங்கே வந்தது ப்ரைஸு 640க்கு வந்துருக்கு. 240லேருந்து 640, 400 புள்ளி. அவன் பாட்டு பொறுமையாக அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருந்தால் மேலேயே வந்து. சரி, இப்போது இன்றைக்கி ஹை வந்து இங்கே இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ஹை இங்கே இருக்குது, 1 ஹவர் வந்து இங்கே இருக்குது, ரைட்டு. ஆனால் இன்னும் இது ஹை இங்கே இருக்குது. இங்கே நான் ஒரு செல்லை ட்ரை பண்ணவா? தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். என்ன இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கல, என்றைக்குமே தப்பே கிடையாது. இந்த இடத்துக்கு வந்தால் தான் செல் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஏன் இது மாதிரி நம்ம வந்து யோசிக்கிறோம்? அதே கான்செப்ட் தான். 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க இந்த இடத்துல நிறைய பேர், மேலே கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இவனுக்கு என்ன இன்னுமா வச்சுருப்பாங்க? மேலே தான் நல்லா இவ்வளோ தூரம் வந்துருச்சுல, ஓரளவுக்குனாச்சும் புக் பண்ண மாட்டாங்களா? அதில் ஒரு 100 புள்ளி கிடைக்காதா, 200 புள்ளி கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கான், ஹையரை படிக்கட்டை ஏறி மேலே போயிட்டு இருக்கான். எவ்வளோ தூரம் தான் ஏறி போயிடுவான், இறங்கி வரணும்ல. படிக்கட்டு ஏறுறது வந்து உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம், ட்ரெண்ட் லைனை போடலாம். ட்ரெண்ட் லைனை போட்டிங்கன்னா உடனே தெரிஞ்சிடும் உங்களை. சூப்பராக இருக்கே. அவ்வளோதான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல அப்படிங்கிறத கண்ணில் பார்த்தாலே தெரியணும். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிட்டு தான் போகிறான் அப்படிங்கிறது சும்மா அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியணும். அது தெரிஞ்சதுனால அந்தளவுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும் இதில். அப்போ தான் நீங்கள் வந்து பணத்தை போட்டு பணம் வந்து பண்ண முடியும். அதுக்காக ட்ரெண்ட் லைன்லாம் வரையாதீங்க, வரைஞ்சிங்கன்னா நீங்கள்லாம் வந்து பிகினர் அப்படின்லாம் நான் சொல்ல. ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி தான் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, பார்த்தோன்னே தெரியுதுன்னா அந்த மாதிரியே பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த படிக்கட்டில் ஏறி போகிறது தான் நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிங்க அப்படின்னா, ட்ரெண்ட் லைனை வந்து தொட்டோனோ போகிறான் பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைனை வந்து தொட்டோனோ போகிறான் பார்த்தீங்களா, 4வது டச்சில் கீழே வர்றானா, 3வது டச்சில் கீழே வர்றானா, அதெல்லாம் ஒன்றுமே ஒரு டச்சும் கிடையாது. நீங்கள் இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சுது கதை. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் கண்ணாப்பின்னான்னு வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வரைஞ்சிங்க. தொட்டுட்டு போகலாம், தொடாமல் போகலாம், அதை தாண்டி வந்துட்டு மறுபடியும் உள்ளே போகலாம். இட்ஸ் அ லாஜிக். என்ன லாஜிக்? ப்ரீவியஸ் லோவை வரல, கட் பண்ணல. என்னைக்கு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுறானோ அன்னைக்கு கீழே போயிடும். அது என்னைக்கு வேணாலும் இருக்கலாம்.
அதனால தான் பேட்டர்ன்ஸு, இண்டிகேட்டர்ஸு அது எல்லாத்தையும் வந்து முழு மனதாக அப்படியே நம்பி அதில் பிரேக் அவுட் ஆகணும், அதில் ரீடெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் போவான், இங்கே தான் ட்ரேட் எடுக்கணும், இதுதான் ஸ்டாப் லாஸு. லாஜிக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் என்னன்னு கூட சட்டையே பண்ணிக்க மாட்டீங்க. லாஜிக் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். சரிங்களா? என்ன லாஜிக்கு? சரி, ஓகே, நம்ம இந்த ட்ரேடுக்கு வருவோம். டைவர்ஷன் இந்த ட்ரேடுக்கு இங்கே வந்து 730. நீங்கள் இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. 51,730ங்க. 51,730 நீங்கள் வந்து எழுதிடுறீங்க, நோட்டில் வந்து எழுதிடுறீங்க. செல் பண்ணிட்டோம். நீங்கள் செல் பண்ணின உடனே வந்து ப்ரைஸ் எங்கே போய் க்ளோஸ் வைக்குது? 745ல். ஒரு 20லேருந்து 30 பாயிண்ட் தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தால் பார்த்தாகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இது வந்து ஃப்யூச்சர். ஆப்ஷன்னா 10 புள்ளி 15 புள்ளி சொல்லியிருக்கிறோம் நம்ம. ஃப்யூச்சர்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கும்போது, அதுவும் எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டிலாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணலாம், 30ல் ட்ரேட் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 45ல் க்ளோஸ் விற்கிது, 15 புள்ளி மேலே போயிடுச்சு, நான் எக்ஸிட் பண்ணிடுவானா? வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு 30 புள்ளி 40 புள்ளி வரைக்கும் கூட விட்டு பார்க்கலாம். அதுக்கு மேலேனா தாங்காது. அப்போது 730ல் நீங்கள் ஒரு செல் ட்ரேடை இனிஷியேட் பண்ணியிருக்கிறீங்க. 745லேயும் அந்த கேண்டில் போய் க்ளோஸ் வச்சிச்சு. இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சோன்னா இன்னும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அடுத்த கேண்டில் எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்குது? 67ல் போய் க்ளோஸ் வச்சுருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 புள்ளிக்கு நெருக்கமாக வந்துச்சு. 37 புள்ளி. எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான். லாஸ். இந்த சின்ன லாஸ்லேயே வெளியில் வந்துருங்க. எப்போவுமே சின்ன லாஸ்லேயே வெளியில் வந்துருங்க. அதுதான் உங்களுக்கு எப்போவுமே வந்து கை கொடுக்கும். நீங்கள் இந்த லாஸை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. இல்லை கொஞ்சம் கீழே வந்துட்டானா நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம், நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணிக்கலாம், அந்த கதையே வேணாம். ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் இதை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. அது ஒரு ஹேபிட்டாக மாறும் உங்களுக்கு. அது ஹேபிட்டாக மாறுச்சுன்னா தான் ஜெயிக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காகவும் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரூல்ஸை பெண்டு பண்ணாதீங்க. ரூல் தான் இதில் வந்து தாரக மந்திரமே. ரூல்ஸை பெண்ட் பண்ணிங்கன்னா வேலைக்கே ஆகாது. அப்போது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் க்ளோஸ் பண்ண உடனே ப்ரைஸு திரும்ப கீழே வருது. கீழே வரும்போது நீங்கள் இதை கவனிக்கிறீங்க. ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறானே இவன் வந்து ஒருவேளை இந்த ட்ரெண்ட்லேருந்து மேலே போயிடுவானா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது மேலே போகிறான் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் இந்த ட்ரெண்டில் என்ன ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது நீங்கள் பை பண்ணி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் மேலே வந்து வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், செல் பண்ணியும் ட்ரை பண்ணலாம். ஏன், என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் இங்கிருந்து மேலே வருது. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, ப்ரீவியஸ் ஹையை எப்போ கட் பண்ணலையோ அப்போ கீழே வந்துடும். உண்டா? படிக்கட்டை ஏறி மேலே போய்கிட்டே இருக்கணும். மேலே 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 போகணும். எப்போ போகாமல் இந்த மாதிரி வந்து ஃப்ளாட்டாக வந்து நிற்கிறானோ, இந்த ஏரியாவுக்கு மேலே போக முடியாமல் தவிக்கிறானோ, கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன இதில் என்ன லாஜிக்கு, இங்கே இருந்து வேகமாக பை பண்ணி கொண்டுட்டு வந்தவங்களுக்கு சந்தேகம். இதுவே நல்ல ப்ரைஸ் மாதிரி தெரியுது, இதுக்கு மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா தெரியல அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அதே மாதிரி வந்து புதுசாக செல்லர்ஸும் வந்து இதுக்கு மேலே வர்றதுக்கு பையர்ஸுக்கும் வந்து பயமாக இருக்குது. மேலே கொண்டுட்டு மாட்டுறாங்க மார்க்கெட்டை, நம்ம செல்லிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே வந்துட்டாங்களா? இந்த கீழே வரும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை இந்த செல்லெல்லாம் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா, இந்த செல் வந்து எவ்வளோ வருது, 798ல் வருது. எது வரைக்கும் ப்ரைஸ் வந்துருக்குது, 95 வரைக்கும் வந்துருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ் எ பிகினராக வந்து நீங்கள் உங்களால் பிடிக்க முடியல அப்படின்னா கூட, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வந்து பக்கத்தில் வரணும், இதை தொடணும், இதுக்கப்புறம் தான் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல், இதுக்கு ரொம்ப பக்கத்தில் வரும்போது நீங்கள் ட்ரேட்ஸை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதெல்லாம் எப்போ பண்ணணும், கொஞ்சம் வந்து இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் பண்ணணும். இங்கெல்லாம் ட்ரெண்ட் லைன் வந்து இந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குது. திரும்பவும் வந்து போகும்போது ட்ரெண்ட் லைனுக்கு வந்து போகும்போது ஹையை வந்து பண்ண மாட்டான். ஹையை பண்ணலன்னா வந்து கீழே போகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதெல்லாம். அதே மாதிரி இங்கே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது,
என்ன பண்ணுறான்? ஹை இங்கே இருக்குது, அதான் ப்ரீவியஸாக இந்த லெவலு, அந்த லெவலுக்கு வர முடியல பார்த்தீங்களா? அடுத்த நாள் ஆரம்பிச்சு திரும்ப அந்த லெவலுக்கு வர முடியலையா? இந்த லெவலை கட் பண்ணி ஆகணும் அவன், இல்லைனா இந்த லெவலை கட் பண்ணணும். ரெண்டுமே பண்ணவே இல்லை பார்த்தீங்களா? அப்படியே வந்துகிட்டே இருக்கானா? கடைசி என்ன பண்ணான்? இந்த லெவலை கட் பண்ணிட்டான். இந்த லெவலில் கட் பண்ணானா அடுத்து வந்து எங்கே கட் பண்ணணும்? அடுத்து இங்கிருந்து வந்து எது வரைக்கும் ஹை வந்து இதுலேருந்து எது வரைக்கும் போச்சு? இவ்வளோ தூரம் போச்சா? இந்த லெவலில் கட் பண்ணியிருக்கானா? இந்த லெவலில் கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் மேலே போவான், எல்லாம் போகவே மாட்டான். லெவலில் ஒரு கோடு போடுவோமா? எப்படி அந்த லெவலுக்கே வந்துட்டு இம்மீடியட்டாக ஒரு பியரிஷ்னஸ் வந்தது, அதை ஃபாலோ பண்ணி அப்படியே எப்படி கீழே வரைக்கும் கொண்டு போனாங்க பார்த்தீங்களா? சரி, உடனே அங்கே போவேனா, முதல்ல இங்கிருந்து பார்ப்போம். இது என்ன பண்ணியிருக்கிறான்? கீழே வந்துருக்கிறான். அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான் வந்துருக்கிறான். அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான் வந்துருக்கிறான். அடுத்த தடவைக்கு நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் சரி, அவன் இந்த லோவையும் கட் பண்ணல. புரியுங்களா? இந்த லோவையும் கட் பண்ணல. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ஆகி வந்துக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி நல்லா வால்யூமோட மேலே போகணும். அந்த மாதிரி வால்யூமோடவும் வந்து மேலே போகலை. அப்படியே அந்த ப்ரீவியஸ் லெவல்லையே அப்படியே வந்து நின்றுட்டான். அவன் எப்போ இதை கட் பண்ணுறானோ அப்போ தான் மேலே அப்படிங்கிறது கிளியராக வந்து தெரியுது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டான்? கீழே போய் கட் பண்ணி போயிட்டான். கீழே இங்கே என்ன இருக்குது? 1 ஹவருடைய சப்போர்ட் இருக்குது. இங்கே வந்தானா என்ன பண்ணுவீங்க? பை பண்ண ட்ரை பண்ணுவீங்க. உண்டா? அதுதானே வரைஞ்சி வச்சுருக்கோம் நம்ம. இங்கே வந்தால் பை பண்ணுறதுக்காக தான் இதை வரைஞ்சி வச்சுருக்கோம். ஆனால் வரல, வராமலே இங்கேருந்தே வந்து மேலே போயிட்டான். கண்டினியூஸ் பியரிஷ்னஸ்ஸு ஃபாலோடு பை ஏ புல்லிஷ் கேண்டலு. இந்த பியரிஷ் கேண்டலுக்கும் இந்த புல்லிஷ் கேண்டலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இதை என்கல்ஃப் பண்ணியிருக்கேன். என்கல்ஃப்னா என்னது? ஆள் அதிகமாக இருக்கிறாங்க. செல்லர்ஸ் 10 பேர்னா பையர்ஸ் வந்து 15 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. அப்படியே கீழே போய்கிட்டே இருக்குமா? இல்லை. அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? கம்ப்ளீட்டாக 1 ஹவரில் பார்த்தா அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ கீழே வரானோ அவ்வளோ எவ்வளோ மேலே தான் போவான். அதை மைண்டில் வச்சுக்கணும். மேலே செல் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, கீழே வந்தால் பை பண்ணி ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் பை பண்ணி தான் என்னாச்சு? 400 புள்ளி மேலே போச்சு. திரும்ப கூட என்ன பண்ணுறான்? அந்த லெவல்லேருந்து திரும்பவும் 400 புள்ளி மேலே போயிட்டான். செல்லுக்கும் பையுக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா ட்ரெண்ட் அப்படி இருக்குது. நல்லா கீழே வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ட்ரெண்டாகி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண முடியல. பிரேக் பண்ண முடியாதனால மறுபடியும் வந்து மேலே போக ட்ரை பண்ணான். திரும்பவும் கீழே வந்து அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி வந்துட்டான் கீழே. சரி, ஓகே. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். இதெல்லாம் வந்து அப்புறமா பார்ப்போம். இதே லெவலில் வந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த லெவலில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து பையை ட்ரை பண்ண மாட்டீங்க. இதில் ஒரு பையை வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போச்சு ப்ரைஸு? 435லேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் மேலே நம்ம எதிர்பார்க்கலாம்? இந்த லெவல் வரைக்கும் எதிர்பார்க்கலாமா? அதோடைய பாடி லெவல் வரைக்கும் எதிர்பார்க்கலாமா? இல்லைங்க. ஏன்னா இது வந்து ட்ரெண்டை பிரேக் பண்ணி போகுது. ட்ரெண்டை பிரேக் பண்ணி போச்சுன்னா நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இது 435லேருந்து ப்ரைஸ் எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறான்? 630 வரைக்கும் போயிருக்கான். 430 to 630 200 புள்ளி போயிருக்கிறான். ஆனால் நம்ம எது வரைக்கும் வந்து பார்க்கலாம்? இந்த லெவல் வரைக்கும் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு லெவலு இங்கேயே இருக்குது. அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிற மாதிரி வந்தான். ஆனால் ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணல. விஷயம் அதுதான். அப்போ மேலே போயிருக்கிறான். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி மேலே போயிட்டான். அப்போ கீழே வந்து இன்னொரு தடவை மேலே போவான், இன்னொரு தடவை மேலே போவான். அதானே லாஜிக்கு. 200 புள்ளி கொடுத்துருக்குறான். இந்த இடத்துல இருந்து சொல்கிறேன். இந்த மொத்தமாக நான் பிடிக்கிறேன், 400 புள்ளி பிடிக்கிறேன், 1000 புள்ளி பிடிக்கிறேன், 2000 புள்ளி வந்து பிடிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் உடனடியாக வந்து போயிடாதீங்க மார்க்கெட்டில். உடனடியாக அப்படின்னா இப்போ தான் நீங்கள் பிகினரு, இப்போ தான் நீங்கள் மார்க்கெட் உள்ளார வந்துருக்கிறீங்க, இப்போ தான் இந்த சென்ஸ் நீங்கள் வந்தே 3 வருஷம்தான் ஆகுது, 4 வருஷம்தான் ஆகுதுன்னா அந்த 3-4 வருஷமும் நீங்கள் இதை மட்டுமே பண்ணுங்கள். ஒரு 100 புள்ளி கொடுக்குறானா எடுத்துக்கங்க, 200 புள்ளி கொடுத்துருக்கானா எடுத்துக்கங்க. சில நேரங்களில் நீங்கள் சரியான இடத்துல இந்த மாதிரி ட்ரேட் பண்ண என்ன நடக்கும்? சில நேரங்களில்
அதிகமாக கிடைக்கும். 1000 புள்ளி கிடைக்கும், 2000 புள்ளி கிடைக்கும். அப்போ வேணால் விட்டு பார்த்துங்க. இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்பப்போ எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. என்னடா அது கீழே போகுது, அதனால் வந்து உடனே அப்படி மாற்றி சொல்கிறாரு அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. நான் இங்கேயே அதான் சொன்னேன். முன்னாடியே வந்து அந்த 200 புள்ளி வரும்போது எடுத்துக்கோங்கன்னு தான் சொன்னேன். இங்கே அழகாக வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி மேலே போகுது, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியாமல் மேலே போகுது, அதனால் மேலே போய்டும்னு பார்த்துட்டு இருக்கிறோம். கீழே லோவை கட் பண்ணாமல் மேலே போச்சு. ஆனால் இந்த லெவல்லேருந்து திரும்ப வந்து கீழே வந்துட்டான். இந்த லோவை கட் பண்ணிட்டானா முடிஞ்சு போச்சு. புது லோ கண்டிப்பாக வந்து வச்சுருவோம். புது லோ வச்சான், கண்டினியூஸ் பீரிஷாக வந்தது, இந்த லெவல் வரைக்கும் வரல, 1 ஹவர் லெவல் வரைக்கும் வரல. வராமலேயே என்ன பண்ணிட்டான், ஒரு புல்லிஷாக க்ளோஸ் வச்சான். இங்கிருந்து எங்கே வரைக்கும் கொண்டு போயிருக்கிறான் மார்க்கெட். நம்ம இங்கிருந்தே மேலே போகணும்னு பார்த்தோம். ஆனால் அவன் புது லோ கொண்டுட்டு வந்து வச்சு, ஒருவேளை இந்த க்ரீனுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா 350லேருந்து எது வரைக்கும் போயிருக்குது, 750க்கு போயிருக்குது. சரியா? அங்கேருந்து திரும்ப கீழே வேற வந்துட்டான். நல்ல புல்லிஷாக மேலே போனால், பீரிஷ்னஸ் வந்தோன்னே கீழே வரைக்கும் வந்துட்டான். இதெல்லாம் நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிங்க அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு அழகாக வந்து மேட்ச்லாம் ஆகும். அது எதை வந்து டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு படிக்கட்டு ஏறி போகிறான்னா அடுத்த லெவலுக்கு வந்து போயிட்டே இருப்பான். நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டு வச்சிங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரியும். என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸாக லெவல்ஸ் எதனாச்சும் இருந்ததுன்னா, அந்த லெவல்ஸ் வந்து எப்போவுமே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேலே வரும்போது சொல்கிறேன். எங்கேயாச்சும் ஒரு ரிஜெக்ஷன் தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த மாதிரி கண்டினியூஸாக மேலே வரும்போது எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறானா, ஓகே ப்ரீவியஸ் லெவலில் இருக்குது, கரெக்டாக அந்த இடத்துல ரிஜெக்டும் ஆகுது, பியரிஷாக வந்து முடிஞ்சிருச்சு, அப்போது கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்த நாள் வந்து ஓப்பன் ஆகுது. அடுத்த நாள் ஓப்பன் ஆனோன்னே நீங்கள் ரொம்பவே எதிர்பார்த்த அந்த 1 ஹவரை வந்து டச் பண்ணுச்சா? 1 ஹவர் வந்தோடனே நம்ம வந்து ட்ரேட் எடுத்துடலாமா? சரி, சும்மா எடுத்து தான் பார்ப்போமே, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டல்லாம் எடுக்க மாட்டோம். 2வது, 3வது, 4வது, 5வது எவ்வளோ பீரிஷாக வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேடு எடுத்துருவோம். ட்ரேடு எடுத்துட்டோன்னு வச்சுப்போம். 51,211 211. அவன் எங்கே கொண்டு போய் க்ளோஸை வச்சான், 180 கொண்டு போய் க்ளோஸ் வச்சான். 210லேருந்து 130 புள்ளி கீழே வந்துருச்சு. என்ன பண்ணலாம், வெளியே வந்துடலாம். அவ்வளோதான், இம்மிடியேட் எக்ஸிட். அதுதான் என்ட்ரி அட் எக்ஸிட்டுக்கான காரணமே அதான். தைரியமாக நம்ம ட்ரேடும் எடுப்போம், அதே மாதிரி தைரியமாக வெளியிலையும் வந்துடுவோம். சரி மேலே வந்துடுவான்னா இப்படியே போய்கிட்டே தான் இருப்பான். அந்த சரி வந்துடுவாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. நீங்கள் ரூலுக்கு எதிராக போச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக வெளியில் வந்துடுங்க. அது 30 புள்ளியாக இருந்தாலும், 40 புள்ளியாக இருந்தாலும், 50 புள்ளியாக இருந்தாலும், ஜஸ்ட் அக்செப்ட் த லாஸ் அண்ட் கம் அவுட் ஆஃப் த ட்ரேட் உடனடியாக. இது க்ளோஸ் வைக்கும். இது 5 நிமிஷம் கேண்டில் தானே. இந்த 5 நிமிஷம் வந்து நீங்கள் இதில் டைம் வந்து ஓடிட்டு இருக்கும். இந்த டைமை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைம் வந்து உங்களுக்கு 45:50 செகண்ட் அப்படின்னு வரும்போதே கரெக்டாக க்ளோஸில் கொண்டு போய் கரெக்டாக வச்சுக்கோங்க மவுஸ் பாயிண்டரை. 51, 52, 53, 54 பார்த்துக்கிட்டே இருங்க. கடைசி 5 செகண்டில் கூட மேலே வந்து க்ளோஸ் வைப்பான். மேலே வந்து க்ளோஸ் வச்சுட்டானா கிடையாது. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸிட். அவ்வளோதான். 58, 59 நீங்களும் 60 வரும்போது நீங்களும் சேர்ந்து கிளிக் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான், லாஸை புக் பண்ணிடுவீங்க. சரியா? அந்த கேண்டில், ஏன்னா அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆனால் டக்குன்னு வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னும் பெருசாகிடும் லாஸ். இன்னொரு 10 புள்ளி லாஸ் ஆனாலும் லாஸ் தானே. அப்போ என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல இருந்து மேலே போகணும்னு எதிர்பார்த்தோம், ட்ரேடு எடுத்தோம், 30 புள்ளி லாஸ் பண்ணிட்டான். கண்டினியூஸ் பீரிஷாக வந்தது, நம்ம எதிர்பார்த்த இடத்துல ஒரு புல்லிஷாக ஒரு கேண்டில் வந்திருக்கு. அப்போ இதுதான் நம்மளுக்கு லெவல். இனி அடுத்து இந்த 1 ஹவர் வந்து லெவல் கிடையாது, இதுதான் லெவல். இந்த இடத்துக்கு வந்தானா தைரியமாக நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். அதே மாதிரி என்ன நடக்குதுன்னு கவனிப்போம். அடுத்த தடவை இவ்வளோ தூரம் வரைக்கும் போனவன் இந்த லெவல் வரைக்கும் வந்துருக்குது,
அடுத்த தடவை இவ்வளோ தூரம் போனவன் இந்த லெவல் வரைக்கும் தான் வந்திருக்கிறான், இந்த லெவலுக்கே வரல. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுறான் தெரியுதா? பையர்ஸ் விட மாட்டுறாங்க தெரியுதா? இந்த இடத்துல ட்ரெண்டு பண்ணிட்டு இருக்கான் தெரியுதா? இந்த ட்ரெண்டை வால்யூமோட பிரேக் பண்ணான். வால்யூமோட பிரேக் பண்ணான்னா என்ன பண்ணுவான்? அடுத்த லெவல்ஸ் வந்து போய்கிட்டே இருப்பான். இவ்வளோதாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து 1 ஹவருக்காக எதிர்பார்க்குறீங்க, எதிர்பார்த்து தைரியமாக ட்ரேட் எடுக்கிறீங்க, 30 புள்ளி வந்து லாஸ் பண்ணுறீங்க. லாஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பியரிஷாக வந்துகிட்டு இருந்ததில் ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வருது. இந்த பியரிஷாக 3 இல்லைனா 4-5 கேண்டில் வரைக்கும் வரணும். ஓரளவுக்கு நல்ல ட்ராப் ஒரு 150-200 புள்ளி வந்து பேங்க் நிஃப்டியில் வரணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி புல்லிஷ்னஸ் வரணும். அதே மாதிரி நீங்கள் இந்த 1 ஹவர் மாதிரி எதனா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவும் இருக்கணும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை வந்து எடுத்துக்கிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போக ட்ரை பண்ணுது. அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணிட்டான்? நேராக கீழே வந்து லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டான், க்ரீனில் க்ளோஸ் வச்சுது. அடுத்தடுத்த தடவை கீழே வரும்போது அந்த லெவலுக்கு வரவே முடியல. இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ட்ரேடை இனிஷியேட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ கூட ஒன்றும் இல்லை, மேலேருந்து கீழே வந்து ஏதாவது ஒரு கேண்டில் இப்படி வந்து க்ளோஸ் வச்சதுன்னா நீங்கள் தயாராக இருக்கணும் அடுத்த 30 புள்ளி 40 புள்ளி லாஸை எடுத்துக்கிறதுக்கு. ஏன்னா மார்க்கெட்டை வந்து அகெயின்ஸ்ட் த ரூல் போச்சுன்னா எத்தனை தடவை 2வது தடவை லாஸ் பண்ணிட்டேங்க. இந்த தடவை 3வது தடவைலாம் நான் ட்ரேடு எடுத்துகிட்டு நான் லாஸ்லாம் அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேங்க. அது போனால் போகுது பார்த்துக்கலாம், அது எவ்வளோ தூரம் போகுது நான் பார்த்துருவேன், அது எப்படி கீழே போகும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு தடவை லாஸ் எடுத்திங்கன்னா 2வது தடவை எடுக்க மாட்டேன், வெயிட் பண்ணுவேன். 3வது தடவை எடுக்க மாட்டேன், வெயிட் பண்ணுவேன். கிடையவே கிடையாது. லாஸ்ன்னு வந்து நான் உங்களுடைய ரூலுக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா லாஸ் நீங்கள் புக் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்போ இவன் வந்து கீழே வர்றதுக்கு வெயிட் பண்ணணும், அவசரப்பட்டு மேலேயே ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு கீழே வரும்போது இல்லைனா அதே லெவலில் கூட நீங்கள் திரும்பவும் ஒரு ட்ரேடை வந்து ட்ரை பண்ணலாம். 213 ட்ரேடு நீங்கள் எடுத்து அந்த ட்ரேடு எங்கே போயிருக்குது? மேலே இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப்புக்கே போய் தான் நின்னான். அது வரைக்கும் எப்படி போயிருக்கிறான்னு கவனிச்சிங்களா? இந்த இடத்துலையே வந்து மேலே கீழே வந்துட்டு இப்படி வந்துட்டு இருந்தவன் வால்யூமோட பிரேக் ஆனால் அடுத்த தடவை இவ்வளோ தான் வந்தான். இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. அடுத்த தடவை இவ்வளோ தான் வந்தான். அடுத்த தடவை இவ்வளோ தான் வந்தான். அடுத்த தடவை இவ்வளோ தான் வந்தான். கவனிக்கணும். படிக்கட்டு ஏறி அவன் பாட்டுக்கு வந்து போய்கிட்டே இருக்கிறான். நல்ல டிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு தடவையும் பை பண்ணி மேலே கொண்டு போகிறவங்க கீழே வரும்போது வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து தான் அந்த டிஸ்டன்ஸ் வந்து லாக் ஆச்சு. ப்ரீவியஸாலாம் அந்த லோக்கு வந்து அவன் வரவே இல்லை. மேலே போனான்னா கீழே வரும்போது அந்த லோக்கு வர முடியாமல் அப்படியே போயிட்டு இருந்தான். ஆனால் இந்த தடவை அந்த லோக்கே வந்தான். ஆனால் திரும்பவும் மேலே தான். இந்த திரும்பவும் மேலே போகும்போது எது வரைக்கும் போயிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹை வரைக்கும் தான் போயிருக்கு. ஒரு தடவையும் நீங்கள் இதை வந்து மார்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு மட்டுமே சொல்கிறேன். ஐடியா என்ன? ஐடியாவை வந்து மறந்துடக்கூடாது. என்ன இது? 1 ஹவருடைய டாப்பு, 1 ஹவருடைய பாட்டம். 1 ஹவருடைய பாட்டம்லேருந்து கீழேருந்து என்ன ஆகும் ப்ரைஸு? நல்லா மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. மேலே போக ஆரம்பிச்சுன்னா நல்லா மேலே போயிடுவான். ஏன்னா ட்ரெண்டு மேலே போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் வந்து பிரேக் அடிச்சிருக்கிறான். பிரேக் அடிச்சுட்டு மேலே போயிட்டே இருக்கிறான். அதனால மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. ட்ரெண்டு ரொம்ப 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 முக்கியம். அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணியே நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதை விட சிறப்பு எதுவுமே கிடையாது. சரிங்களா? உள்ளே வந்து நீங்கள் வந்து என்ன லைன் போட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். ட்ரெண்டு எப்படி இருக்குது? பை. அப்போ நான் பை ட்ரேடை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறேன். செல்லே வேணாம் எனக்கு, பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறேன். அவன் கீழே வந்தானா நான் எடுப்பேன், ட்ரேடு தைரியமாக எடுப்பேன். மேலெலாம் நான் செல் பண்ணவே மாட்டேன். செல் ட்ரேடு வந்தால் கூட எடுக்க மாட்டேன். கீழே எவ்வளோக்கு எவ்வளோ கீழே வரானோ அவ்வளோக்கு எவ்வளோ ஐ எம் ரெடி டு டேக் ஏ ட்ரேட். அப்படி கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். என்ன பண்ணியிருக்கிறான்? கடைசி வரைக்குமே நீங்கள் மார்க் வச்ச இடத்த பிரேக் பண்ணவே இல்லையா? இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்? வந்துட்டு அப்படியே ரிவர்சல் ஆகிட்டான். அடுத்த தடவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த லெவலை அவன் எக்காரணத்தை கூட கட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் லெவலையும் அவன் வந்து கட் பண்ணல. என்ன அர்த்தம்?
எப்படி வந்து 1 ஹவரில் மேலே வந்து ஒரு கன்சால்டேஷன் பண்ணிட்டு மேலே போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறானோ, அதே மாதிரி 5 மினிட்ஸ்லேயும் மேலே வந்திருக்கிறான், ஒரு கன்சால்டேஷன் பண்ணியிருக்கிறான், அப்படியே மேலே போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். புரியுதா? 1 ஹவரும் அதே தான், 5 மினிட்ஸும் அதே தான். 1 ஹவரில் கொஞ்சம் பெருசாக நடந்துகிட்டு இருக்கு. 1 ஹவரில் கொஞ்சம் பெருசாக நடந்துகிட்டு இருக்குது. கீழே இருந்து மேலே வந்து வந்திருக்குது. வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது, மேலே போகுது. அப்போ இதே தான் 5 மினிட்ஸ்லேயே நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்குது? கீழே இருந்து மேலே வந்திருக்கிறான், ஒரு கன்சால்டேஷன் பண்ணிட்டு இருக்கான், இங்கேருந்து மறுபடியும் வந்து மேலே போயிட்டு. ஸோ டைம் ஃப்ரேம் பிரச்சனை இல்லை, சார்ட்டு எந்த சார்ட்டுங்கிறது வந்து பிரச்சனை இல்லை. எல்லாத்துலேயும் ஒரே விஷயம் தான் நடக்குது. பை செல் மட்டும்தான் நடக்குது. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லைன்னா அவன் கீழே போகவே மாட்டான். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிக்கிட்டே இருந்தானா மேலே போய்கிட்டே தான் இருப்பான். ஒரு தடவையும் வந்து எவ்ரி சிங்கிள் டைம் ஹீ இஸ் மேக்கிங் ஹையர் ஹைஸ். இந்த லெவல்ல இருந்து மேலே போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவான்? ஹீ வில் மேக் ஹையர் ஹைஸ். கீழே வரும்போது அந்த லோவை கட் பண்ணவே மாட்டான். அதே தான், லோவை கட் பண்ணவே மாட்டான். இந்த இடத்துல வந்து லோவை கட் பண்ண மாதிரி காமிச்சிருக்கிறான், நின்றுட்டான். அந்த லோவிலே நின்றுட்டான். நின்றுட்டு திரும்ப வந்து மறுபடியும் வந்து மேலே தான் போனானோலே கீழே வரவே இல்லை. நீங்கள் ஒருவேளை பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் என்றைக்குமே பை எடுக்க மாட்டீங்க. ஏன்னா படிக்கட்டை ஏறி மேலே ஒரு 4 படிக்கட்டு 5 படிக்கட்டு ஏறினாலே அவனுக்கு வந்து மூச்சு வாங்கிடும். அதுக்கப்புறம் ஒன்று நின்றுவான் ரெஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா படிக்கட்டு இறங்கி கீழே வந்துடுவான். 2த்தில் எதுனா ஒன்று திரும்ப பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அப்போ இந்த லெவலில் இருந்து பிரேக் அவுட் ஆகி போன மாதிரி நீங்கள் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டிலில் போகிற மாதிரி இருக்கும், 2 கேண்டிலில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் வந்தீங்கன்னா படிக்கட்டு தான், படிக்கட்டு ஏறியே தான் போவான். நீங்கள் இந்த பையிங் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பையிங் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தா தெரியும். பையிங் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ தான். இங்கே எவ்வளோ தூரம் வந்து பை பண்ணியிருக்காங்க, இங்கே எவ்வளோ தூரம் பை பண்ணியிருக்காங்க, இங்கே எவ்வளோ தூரம் பை பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு பயம், ப்ராஃபிட் புக்கிங் எல்லாமே நடந்தது. லோவை கட் பண்ணி கீழே வந்ததுன்னா கீழே வந்திருப்பான், அவ்வளோதான். ஒருவேளை பையெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். கீழே வந்துருவானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு கேண்டில் கீழே வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருந்தானா அப்படியே கீழே வந்திருப்பான். வந்துட்டு மேலே போகிறான்னு வச்சுக்கோங்களேன், இதான் ரீடெஸ்ட்னு சொல்லுவாங்க. திரும்பவும் கூட மேலே போய் ஒரே முட்டா மேலே போயிருக்கிறான். அப்புறம் மறுபடியும் வந்து படிக்கட்டு தான். தொடர்ந்து பண்ணுவான். தொடர்ந்து வந்து நீங்கள் இப்படியே வந்து மேலே போய்கிட்டே இருக்க மாட்டான். என்ன பண்ணுவான்? நின்றுவான், இல்லைன்னா கீழே வருவான். 2த்தில் எதுனா ஒன்று வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். மேலே நல்லா ஏறினானா கீழே வருவான். கீழே வர்றதுக்கு முன்னாடி என்ன சிக்னல் பார்த்துக்கிட்டிங்கன்னா படிக்கட்டு மேலே ஏற மாட்டான், ஒரே நேர்கோட்டில் நிற்பான். இந்த மாதிரி நின்னானா என்ன அர்த்தம்? கீழே வருவான்னு அர்த்தம். எது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு போகுது அப்படின்னா இந்த லோ தான் உங்களுக்கு வந்து கணக்கு. எந்த லோ? இந்த லோ. இப்படி வந்து மேலே போயிட்டு இப்படி வரான் பார்த்தீங்களா? இந்த புல் பேக்லேருந்து தானே மேலே போச்சு, இந்த புல் பேக்லேருந்து தான் மேலே போச்சு, இந்த புல் பேக்லேருந்து தான் மேலே போச்சு. அப்போது இதுதான் மேலே போனப்போ கடைசியாக வந்து செல்லிங்கான இடம். அந்த செல்லிங்கான இடத்த எப்படி வந்து மதிச்சிருக்கிறான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி மேலே போயிருக்கிறானும் பாருங்கள். இப்போ இது வந்து ஒரே அடியாக வந்து கீழே வந்த மாதிரி தானே தெரியுது உங்களுக்கு. எப்படி வந்திருக்கிறான்? ஃபஸ்ட்டு கேண்டில் வால்யூம் கேண்டில், அதை ஒன்றும் பண்ண முடியாது. கீழே வந்துட்டு மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கான், கீழே வந்துட்டு மேலே போயிருக்கிறான். கீழே வர முடியாமல் மேலே போக முடியாமல், கீழே வர முடியாமல் மேலே போயிட்டான். ஒரே இடத்துல மேலே மட்டும் ட்ரெண்டு. புரியுதா? இந்த ட்ரெண்டை எப்படி வந்து பிரேக் பண்ணணும்? வால்யூமோட பிரேக் பண்ணணும். வால்யூமோட பிரேக் பண்ணி இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டு கீழே வரும்போது இவ்வளோ தான் வந்திருக்கணும். ப்ரீவியஸ் லெவலுக்கு போன உடனே, அதாவது ப்ரீவியஸ் லெவல் வந்து இப்போ வந்து கொஞ்சம் மேலே வந்து இருக்குது. ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்து காமிச்சிருக்குது. இந்த சின்ன ரிஜெக்ஷனுக்கு அப்புறமா மேலே தான் போயிருக்கு. மேலே எவ்வளோ நேரமாக ஒரே இடத்துல வந்து நிற்கிது பாருங்கள் ப்ரைஸ்.
இருக்கிறதுலையே ஹை வந்து அதான். அந்த ஹையை வந்து கட் பண்ண முடியல. ஆரம்பத்தில் இதுதான் ஹை. இந்த ஹையவே அவன் கடைசி வரைக்குமே வந்து கட் பண்ணவே இல்லை. எவ்வளோ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதுலேயே வந்துருக்கு பாருங்கள். நமக்கு ஒன்றே ஒன்று தான், தைரியம் தான் தேவை. கீழே வந்தால் என்ன பண்ணக்கூடாது, பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. அதாவது இந்த ஏற்கனவே இந்த இடத்த பிரேக் பண்ணி போயிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ இந்த படிக்கட்டில் இறங்கி வர்றது எப்படி, கோடு எப்படி வந்து போடணும், எப்படி வந்து புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டை அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு இதிலேருந்து நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் பெருசான மாதிரி தெரியுது. அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணி பார்ட் 2 வந்து கொடுக்குறேங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாருங்கள். இதுக்கப்புறமா வந்து ரீப்ளே மோடில் நம்ம ஒரு ஒரு இடத்தையும் வந்து மார்க் பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா? இவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.